அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட 51வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கடந்த 50 பகுதிகளில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த 51வது பகுதி. எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில் எம்ஜிஆர் நடித்த 4வது திரைப்படம் 19/10/1960 வெளியான மன்னாதி மன்னன் திரைப்படம். இதில் மொத்தம் 13 பாடல்கள். காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அற்புதமான பாட்டை விஸ்வநாதன் ராமூர்த்தி இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர். கவிஞர் கண்ணதாசனோட வரிகளுக்கு தனது கம்பீரமான குரலால உயிர் கொடுத்திருப்பார் டி.எம். சௌந்தரராஜன். ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமை. மன்னாதி மன்னன் கருப்பு வெள்ளை படமா இருந்தாலும் இப்போ இணையத்துல கலர் பிரிண்ட்ல எல்லா பாட்டுமே இருக்கு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. மன்னாதி மன்னன் படத்துல பி. சுசீலா அவர்கள் பாடிய பாடல் இது. சோகத்தை அப்படியே புழிஞ்சு கொடுத்திருப்பாங்க தன்னோட குரல்ல. இதுபோல மனதை உருக வைக்கக்கூடிய மெட்டுக்களை கொடுப்பதுல மெல்லிசை மன்னர்களுக்கு இணை மெல்லிசை மன்னர்கள் தான். படம் வந்த சமயத்துல வானொலியில நேயர் விருப்பத்துல இந்த பாட்டு வராத நாளே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். மன்னாதி மன்னன் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு இனிமையான பாடல் நீயோ நானோ யார் நிலவே. மூவர் குரலில் ஒலித்த பாடல் இந்த பாடல். ஜமுனா ராணி முதல்ல பாடுவாங்க, தொடர்ந்து பி. சுசீலா பாடுவாங்க. பி. ஸ்ரீனிவாச முதல் முறையாக எம்ஜிஆருக்கு பாட வைத்திருப்பார்கள் மெல்லிசை மன்னர்கள். நீயோ நானோ யார் நிலவே இன்று. படத்துல 13 பாட்டுகள் இருந்தாலும் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ரகம். கனிய மழலை பேசும் கண்மணி, உயர்காதல் பொங்கும் டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா குரல்களில் அமைந்த ஒரு இனிமையான பாடல் இந்த பாடல். பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி, கனிய கனிய மழலை மெல்லிசையில மட்டும் இல்ல, கர்நாடக இசையிலும் தங்கள் மன்னர்கள் தான் என்று விஸ்வநாதன் ராமூர்த்தி நிரூபித்த பாடல் ஆடாத மனமும் உண்டோ. ஆடாத மனமும் உண்டோ. கவிஞர் மருதகாசி இந்த பாட்டை எழுதியிருப்பார். டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் எம்.எல். வசந்தகுமாரி இணைந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. மெல்லிசை மன்னர்கள் இசையில எம்ஜிஆர் நடித்த 5வது திரைப்படம் 31/8/1962 வெளியான பாசம் திரைப்படம். பாசம் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம நினைவுக்கக்கூடிய ஒரே பாடல் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. சிறையிலிருந்து விடுதலையாகி பெற்ற தாயை பார்க்க வரும் ஒருவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மெட்ல காட்டியிருப்பாங்க மெல்லிசை மன்னர்கள். மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. இது போன்ற பாட்டுகளை கொடுப்பதுல கவிஞர் கண்ணதாசனுக்கு நிகர் யாருமே கிடையாது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மன்னாதி மன்னன் படத்துல பி. ஸ்ரீனிவாச எம்ஜிஆருக்கு பாட வைத்த மெல்லிசை மன்னர்கள் பாசம் படத்திலையும் ஒரு இனிமையான டுவேட்டை கொடுத்திருப்பாங்க. பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு. பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுசீலா குரல்களில் அமைந்த ஹிட் பாடல் இந்த பாடல். மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். பாசம் படத்துல மொத்தம் 6 பாடல்கள். 6 பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். இந்த பாட்டை பி. சுசீலா பாடியிருப்பாங்க. மெல்லிசை மன்னர்களோட இசையில எம்ஜிஆர் நடித்த 6வது திரைப்படம் 11/1/1963 வெளியான பணத்தோட்டம் திரைப்படம்.
பணத்தோட்டம் திரைப்படம் தான் டைரக்டர் கே சங்கர் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து டைரக்ட் பண்ண முதல் படம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறைய கண்ணதாசனின் வரிகளில் டி.எம். சௌந்தரராஜன் இந்த பாட்டை பாடியிருப்பார். தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. கழகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதி மயங்காதே. கண்ணதாசனோட இந்த வரிகளை திரையில எம்ஜிஆர் பாடும்போது அதற்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பே தனிதான். கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதி மயங்கா. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அடிக்கடி சொல்வாரு, கண்ணதாசனோட எத்தனையோ பாடல்களுக்கு வந்து நான் இசையமைச்சிருக்கேன், ஆனாலும் ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு பாட்டுக்கு மட்டும் முழுமையான அர்த்தம் எனக்கு இன்னும் தெரியல அப்படிம்பாரு. ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு. ஒரு இரட்டை அர்த்தம் உள்ள பாடல்ல அந்த ரெண்டாவது அர்த்தம் பலருக்கும் எளிதில் புரியாதபடி எழுதுவதில் கவிஞர் கண்ணதாசனுக்கு நிகர் கவிஞர் கண்ணதாசன் தான். டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசிலா இருவரும் போதை ஏற்றும் குரலில் இந்த பாட்டை பாடியிருக்கிற அழகே தனி அழகுதான். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில எம்ஜிஆர் நடித்த 7வது திரைப்படம் 10/5/1963 வெளியான பெரிய இடத்து பெண். படத்துல மொத்தம் 8 பாடல்கள். பெரிய இடத்து பெண் படத்தோட கம்போசிங்காக கவிஞர் கண்ணதாசன் வந்திருக்காரு. எல்லாமே ரெடி. ஆனா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் வரல. அதுக்கு முன்னாள் நாள் தான் ஒரு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு விடியகாலையில் 3 மணிக்கு தான் வந்து அவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு. கண்ணதாசன் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் ஃபோன் அடிக்க சொல்றாரு. ஃபோன் அடிச்சா எம்எஸ்வியோட வீட்டில் வேலை செய்கிறவர் எடுத்துட்டு ஐயா தூங்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு. திரும்பவும் ஃபோன் பண்ண சொல்கிறாரு. திரும்ப ஃபோன் பண்ணால் திரும்ப அதே ரிப்ளை தான் வருது. கவிஞர் கண்ணதாசனுக்கு கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறாரு, கிடுன்னு சில வார்த்தையில் சொல்கிறாரு. சொன்னோன்னே உதவியாளர் வந்து எழுதிடுறாரு. எழுதி முடிச்சோன்னே விசு வந்தானா இந்த பல்லவிக்கு டியூன் பண்ண சொல்லுங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. எம்எஸ்வி வந்து தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறாரு. வேலைக்காரர் வந்து விஷயத்த சொல்கிறான். சொன்னோன்னே கோவிச்சுக்கிறாரு. ஏன்ப்பா உடனே எழுப்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு கிடுன்னு கிளம்பி நேராக அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் அந்த பேப்பர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. கவிஞர் வந்து இதுக்கு உங்களை டியூன் பண்ண சொன்னார், வந்துடுறாராம் அப்படின்ட்டு. அதில் இருக்கக்கூடிய பல்லவி என்ன தெரியுங்களா? அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா. அவனுக்கென்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான். இந்த பல்லவி வந்து படத்தோட கதைக்கும் பொருந்தும், கவிஞர் கண்ணதாசனை காக்க வைத்த மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கும் பொருந்தும். 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான். பெரிய இடத்து பெண் படம் வந்து கிராமத்திலையும் நகரத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு கதை. முதல்ல எம்ஜிஆர் வந்து பட்டிக்காட்டில் இருப்பார். பிறகு நகரத்துக்கு வந்து ரொம்ப ஸ்டைலாக மாறுவார். இந்த ஒன்லைன் ஸ்டோரியை மியூசிக்கில் கொண்டு வந்திருப்பார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது. கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன மயங்குதுன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஓப்பனிங் வந்து ஃபோக் ஸ்டைலில் தான் ஆரம்பிக்கும். டி.எம். சௌந்தரராஜன் மிக அழகாக பாடியிருப்பார். ஃபோக் சாங் போல தொடங்கக்கூடிய இந்த பாடல் அப்படியே பியானோ இசைக்கு மாறும். ஹீரோ பட்டிக்காட்டிலேருந்து பட்டணத்துக்கு வந்திருக்காரு. இதை மியூசிக்கில் கொடுக்குறாரு. ஃபோக் ஸ்டைல் வித் பியானோ சாங். இதை ரொம்ப அற்புதமாக கொடுத்துருப்பாரு மெல்லிசை மன்னர். இந்த பாட்டுக்கு நடுவில் வரக்கூடிய அந்த இடையிசை இன்டர்லியூட்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராமிய ஸ்டைலில் ஃப்ளூட் வரும். பட்டிக்காட்டிலேருந்து பட்டணத்துக்கு வந்திருக்காரு எம்ஜிஆர். இசையும் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ளூட்லேருந்து ட்ரம்பெட்டுக்கு மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 இசையும் அப்படி கலந்து வரும். ஃப்ளூட் இசையும் ட்ரம்பட்டும் கலந்து ஒரு இசையை கொடுத்துருப்பாரு. மியூசிக் மூலமாக கதையை சொல்லக்கூடிய அந்த வித்தையெல்லாம் 63 வருஷத்துக்கு முன்னாலேயே மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் செஞ்சிருப்பாரு. அதற்கு மிக சிறந்த உதாரணம் கண்ணென்ன கலங்குதுங்கிற இந்த பாட்டு தான்.
மயங்குது என்னென்ன என்னென்ன பெரிய இடத்து பெண் படத்துல கிராமிய இசையில மெல்லிசை மன்னர்கள் கொடுத்த ஒரு பாடல் பாரப்பா பழனியப்பா பட்டணமாம் பட்டணமாம். பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா. இப்படி ஒரு கிராமிய பாடலை கொடுத்த மெல்லிசை மன்னர்கள் அதே படத்துல கொடுத்த இன்னொரு கிராமிய பாடல் கட்டோடு குழலாட ஆட, அந்த ஓப்பனிங் மியூசிக்கே நம்மளை அப்படியே ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிடும். தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய அந்த பாட்டு நம்மளை அப்படியே ஒரு வயல்வெளியில நடக்க வைக்கும். இப்படி ஒரு கிராமிய இசையை கொடுத்த மெல்லிசை மன்னர்கள் இதே படத்துல இன்னொரு பாட்டையும் கொடுத்திருப்பாங்க. அந்த ஓப்பனிங் மியூசிக்கை கேளுங்க. கிராமிய இசையிலேருந்து அப்படியே வேறுபட்டு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா. டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசிலா குரலில் ஒலித்த இனிமையான பாடல் இந்த பாடல். என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. ஒரு காலத்துல தினமும் வானொலியில ஒலித்த பாடல் இந்த பாடல். இந்த பதிவுல மெல்லிசை மன்னர்களோட இசையில எம்ஜிஆர் நடித்த சில படங்களிலிருந்து சில பாடல்களை பார்த்தோம். மெல்லிசை மன்னரும் எம்ஜிஆரும் இணைந்து கொடுத்த வெற்றி பாடல்களோட பட்டியல் இன்னும் நிறைய இருக்கு. அதை வரும் பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.